presentation. Once again, thank you, ma'am. Guidance from experienced personalities always enlightens and inspires us. It is indeed a proud moment for all of us to have such a distinguished personality with us today. I now respectfully invite our chief guest to kindly come forward and deliver the presidential address. Please, sir. Hello everybody, how are you? Thank you all of you. Sound இருக்குல்ல? வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் கல்லூரியான ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியின் செயலர் அம்மா சுப்லட்சுமி அவர்களே, இக்கல்லூரியின் முன்னத்தியராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முதல்வர் முனைவர் சுப்லட்சுமி அவர்களே, மரியாதைக்குரிய பேராசிரியர் பெருங்குடிகளே, இக்கல்லூரியினுடைய ஸ்கெலிட்டனாக, அதாவது முதுகெலும்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அலுவலக தோழர்களே, தோழிகளே, என் உயிரினும் மேலான அன்பிற்குரிய பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறேன். இன்று ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி தன்னுடைய 53வது அகவையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நான் முதலிலே சொன்னேன், வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் கல்லூரி என்று சொன்னேன். இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் கல்லூரி 1973 அதாவது நான் பிறந்த ஆண்டிலே தொடங்கப்பட்டது. அதாவது இந்த இடத்துல 1973 தொடங்கப்படவில்லை. 1973 தூத்துக்குடி நகரிலே இந்த சீஷோர் ஏரியாவில் உள்ள கோபாலசாமி என்கின்றவருடைய பில்டிங்ல கட்டிடத்தில் 212 மாணவர்களோடும் 10 ஆசிரியர்களோடும் தொடங்கப்பட்ட கல்லூரி இன்றைக்கு மிக பிரம்மாண்டமான தூத்துக்குடி மாநகர் மாத்திரமல்ல, தேசிய அளவில் பிரமிக்கத்தக்க வகையில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை எட்டி A+ தரத்துடன் கிட்டத்தட்ட
88வது தேசிய ரேங்க், அதாவது நேஷனல் ரேங்கோட இந்த 88வது ரேங்க்ங்கிறது இந்தியாவில் கிட்டத்தட்ட மோர் தென் 25,000 காலேஜஸ் ஆர் தேர். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்குமா என்று தெரியல. 25,000 கல்லூரிகள் இந்த இந்திய மண்ணிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் 88வது இடத்திலே உள்ள ஏபிசி மகாலட்சுமி கல்லூரியிலே நான் பயின்று கொண்டிருக்கிறேன் என்ற பெருமிதத்தோடு நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆக மிகச்சிறந்த ஒரு கல்லூரியிலே படிக்கின்ற நாம் மிகச்சிறந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம், மிகச்சிறந்த மிக பிரமாண்டமான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் மேடம் ரீட் பண்ணாங்க. அதை ரீட் பண்ண எனக்கே பிரமிக்கத்தக்க வகையில் இருந்தது. அவ்வளோ ஒரு பிரமாண்டமான ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இவ்வளோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா மிக பிரமாண்டமான ஒரு அச்சீவ்மெண்ட். இந்த அச்சீவ்மெண்ட் மாத்திரம் கல்வி ஆகிவிடாது. ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள் சொல்றாரு, கல்வி எதற்கு வேண்டும்? கல்வி எதற்கு வேண்டும்? கல்வி அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஆயுதமாக திகழ வேண்டும். இந்த சமூகத்தை சமதர்ம சமூகமாக மாற்றுகின்ற ஒரு கல்வியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்வி எக்காலம் கொண்டும் வணிகமயமாக்க கூடாது. அந்த கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். கோத்தாரி கமிஷனில் சொல்லுவார்கள், கல்வி என்பது ஒரு மிகச்சிறந்த சமுதாயத்தை மாற்றுகின்ற கருவி என்று. நான் உன்னிப்பாக அந்த வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கின்ற பொழுது எனக்கு தோன்றிற்று, the destiny of India is shaped inside the classroom என்று சொல்வதை போன்று ஒரு நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த வகுப்பறை மூலமாக கிடைக்கின்ற கல்வி மாத்திரம் போதாது. அந்த கல்வியோடு பெண்களினுடைய வளர்ச்சி மிக சால சிறந்தது என்கின்ற படியினாலே 1947 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைக்கு. சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாகவே இந்த சமுதாயம், இந்த சமூகம் மிகச்சிறந்த சமூகமாக வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு மிகச்சீரிய ஒரு கழகம்தான் வஉசி கல்வி கழகம். அந்த வஉசி கல்வி கழகம் 1951 ஆண்களுக்கான கல்லூரியை தொடங்குகிறது. அப்பெல்லாம் இங்க இப்ப நமக்கு கிடைக்கும், எங்க போனாலும் தடுக்கி விழுந்தா கல்லூரி இருக்கு. ஆனா முன்னாலெல்லாம் கல்விங்கிறது எட்டாக்கணி. ஹையர் எஜுகேஷன் போகணும்னா லயோலா காலேஜ் போகணும், மெட்ராஸுக்கு இல்ல பிரசிடென்சி காலேஜ் போகணும், வெகு தூரத்தில் போகணும். அந்த நேரத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கல்வியை எளிய மனிதனுக்கும் சென்றடைய வேண்டும். நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை உள்ளடக்கிய கல்வியை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உருவாக்கிய கல்லூரி தான்
வஉ சிதம்பரம் கல்லூரி 1951 தொடங்கப்பட்டு அது ஆண்களுக்கான கல்லூரியாக இன்றைக்கும் உலகமே போற்றுகின்ற வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நேரத்தில் அந்த கல்வி எதற்கு ஆண்கள் மாத்திரம் படிச்ச போதுமா, பெண்களுடைய முன்னேற்றம் முக்கியம் அல்லவா என்று கருதிய ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள் ஏபிசி மகாலட்சுமி கல்லூரியை தொடங்குகிறார்கள் 1973. அப்போ பெண்களினுடைய முன்னேற்றம் இந்த நாட்டிற்கு மிகச்சிறந்த ஆயுதம். இந்த பெண்களினுடைய அப்போ ஒரு நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலே பெண்களும் இருக்கிறார்கள். பெண்கள் நினைத்தால்தான் இந்த சமூகத்தை சீர்திருத்த முடியும். அப்போ எத்தனையோ பெண்கள் தங்களுடைய மிகச்சிறந்த கல்வி அறிவால் இந்த சமூகத்திற்கு தொண்டு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு பல பேராசிரியர்களை, முதல்வர்களை, அதே மாதிரி கல்வியாளர்களை, கவிஞர்களை, மிகச்சிறந்த எழுத்தாளர்களை, அதே மாதிரி மினிஸ்டரை கூட இந்த கல்லூரி உருவாக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கல்லூரி, பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரி இன்றைக்கு மிக பெரிய சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறது. அப்போ கல்வி அப்படிங்கிறது வெறுமனையே அவர் தொடங்கும் போது அதுல பாருங்க, அன்பு, அறிவு, அறம். நம்ம கல்வியை மாத்திரம் போதிக்கும். கல்வியோடு சேர்ந்து அறம் சார்ந்த, விழுமியங்கள் சார்ந்த கல்வியை நாம் கொடுக்கிறோமா? ஆம். இந்த கல்வி நிலையம் விழுமியம் சார்ந்த, அறம் சார்ந்த, அன்பு சார்ந்த கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறது. அவ்வாறு வழங்கிவிட்டால் மாத்திரம் போதாது, இதோடு உங்களுடைய பணி முடிந்து விட்டதாக நீங்கள் கருதிவிடக்கூடாது. இதுக்கு பிறகுதான் நீங்க சமூகத்தில் உள்ள நுழைய போறீங்க. உங்களுக்கான எல்கை இப்போதான் உங்களுக்கான ஆரம்ப புள்ளி இப்பதான் இருக்கு. அப்போ சமூகத்திலே நுழைய போகின்ற உங்களுக்கு பிஏ முடிச்ச, நான் கிராமத்துல எல்லாம் பார்க்க, சில கிராமங்களில் பிள்ளைகள் படிச்சுட்டு போன பிறகு அங்க மண் சுமக்கிறார்கள், அங்கு போய் கட்டை எடுக்கிறார்கள். பிஏ முடிச்சு, என்னமா படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கேன். என்னமா படிச்சிருக்க? பிஎஸ்சி படிச்சிருக்கேன். என்னமா பிஏ பிஎஸ்சி படிச்சுட்டு நீ மண் சுமக்கிறாய், இல்ல களை வெட்டுகிறாய், நாற்று நடுகிறாய், பருத்தி எடுக்கிறாய், என்னது இது? ஏன், எதற்காக அப்படின்னு கேட்கின்ற பொழுது, கல்வி என்பது இட் இஸ் எட்டர்னல், எஜுகேஷன் இஸ் அன் எட்டர்னல். அதுக்கு எல்கையே கிடையாது. நீங்கள் ஒன்று படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்க டிகிரி படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், படிச்சாச்சு. இந்த டிகிரியோடு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை முடிக்க கூடாது. படிப்புங்கிற விஷயத்துல மேலும் உங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் உங்களுடைய மேற்படிப்புகளை படிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. இதே கல்லூரியில் பிஎஸ்சி முடிச்சிட்டீங்கன்னா எம்எஸ்சி போறீங்க, அதே மாதிரி எம்எஸ்சி முடிச்சிட்டீங்கன்னா பிஹெச்டி போறீங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வஉசி கல்வியல் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்கு, அதுதான் எங்க கல்லூரி. வஉசி கல்வியல் கல்லூரி அப்படிங்கிற கல்லூரி, அதாவது
டீச்சர்ஸுக்கு இந்த தமிழகத்திலேயே மிகவும் சீராகவும் சிறப்பாகவும் மிகச் சிறந்த ஆசிரியர்களையும் உலக அளவில் அண்டர்லைன் உலக அளவில் உருவாக்கி கொண்டு இருக்கிறது வஉசி கல்வியியல் கல்லூரி. உங்களுடைய பிஎஸ்சி மாணவர்கள், இங்கே படிக்கின்ற பிஎஸ்சி மாணவர்கள், இங்கே படிக்கின்ற பிஏ மாணவர்கள் உங்களுடைய பொருளாதாரம் கருதியோ உங்களுடைய படிப்பை தொடர முடியாத பட்சத்திலேயோ, அதாவது பிசி படிக்க முடியாத பட்சத்தில் உங்களுடைய சொந்த காலில் நீங்க நிக்கணும்னா ஆஃப்டர் மேரேஜ் கூட நீங்க உங்க